நேற்று மாலை 6 மணியுடன் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத ஒருவரும் தங்கக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறை. ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் காற்றிலே பறக்க விட்டு ஏதோ அவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பதை போல செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம மனுவிலேயே அவங்களுடைய தொலைபேசி எண், யார் யார் தங்கியிருக்காங்க, அவங்க மேல எத்தனை வழக்குகள் இருக்கின்றன வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு 15 பேர்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றேன். மற்றது தெரியாதவர்கள் அந்த 15 பேருடன் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இப்போ ஒருத்தர் வந்துட்டு பெரியாள் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கூட 10 பேர். இவங்க தான் தொகுதி முழுக்கவே இருக்காங்க. லோக்கல்ல இருக்கவங்க யாருமே அவங்க கூட இல்ல. மென்ஷன் பண்ணிருக்கோம். எல்லாம் அவங்க கூட வந்துட்டு இருக்கக்கூடிய வந்துட்டு குண்டர்கள். ஏற்கனவே பல பேர் மீது அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் தெரிவித்து சொல்லி இருக்கின்றோம். இல்ல, அதற்காக தான் நாளைய தினம் நடைபெறக்கூடிய தேர்தல் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளித்திருக்கின்றேன். இதுவரை அவர்கள் கொடுத்தது பார்த்தோம்னா ஒரு 60-70 பேருக்கு பணம் கொடுத்திருக்காங்கன்றத நம்ம தெரிய வருது. நம்ம தொடர்ந்து காவல்துறையினர் வசம் பிடித்தும் கொடுத்திருக்கின்றோம். வீடியோ புட்டேஜோட எங்ககிட்ட இருக்கு. அந்த வீடியோ புட்டேஜோட பிடிச்சு கொடுத்திருக்கோம். ஆனா எந்தவித நடவடிக்கையும் காவல்துறை இதுவரை எடுக்கவில்லை. நாங்க கேட்டோம்னா எங்களுக்கு வந்துட்டு மேல இருந்து உத்தரவு வரணும், உத்தரவு வந்தாதான் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாங்க. பதட்டமான எல்லாமே இவங்க இருக்க வரைக்கும் எல்லாமே பதட்டமான வாக்குச்சாவடி தான். 225 பூத்துமே பதட்டமான வாக்குச்சாவடி தான். இந்த குண்டர்களை வெளியேற்றினால் மட்டுமே நாளைய தினம் திருவிக நகர் தொகுதியிலே அமைதியான ஒரு வாக்குப்பதிவை நடத்த முடியும்.